மோசேஸ் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயம். ஒரு காலத்தில் எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவருடைய பெயர் மோசேஸ். மோசேஸ் சிறிய குழந்தையாக இருந்தபோது அவனை காப்பாற்ற தேவன் ஒரு அதிசயம் செய்தார். அவனை ஒரு கூடைப்பெட்டியில் வைத்து நதியில் விட்டார்கள். பின்னர் எகிப்து ராஜாவின் மகள் அந்த குழந்தையை கண்டுபிடித்து வளர்த்தாள். மோசேஸ் பெரியவனாக வளர்ந்தபோது தன் மக்கள் அடிமையாக இருப்பதை பார்த்து மிகவும் வருந்தினார். அப்போது தேவன் அவனை அழைத்தார். ஒரு நாள் மோசேஸ் ஒரு எரியும் புதரை பார்த்தார். ஆனால் அந்த புதர் எரிந்தாலும் அழியவில்லை. அந்த இடத்தில் தேவன் மோசேசுடன் பேசினார். தேவன் சொன்னார், என் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன். மோசேஸ் பயந்தார். நான் யார்? நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று கேட்டார். ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னுடன் இருக்கிறேன். பின்னர் மோசேஸ் எகிப்து ராஜாவான பார்வோனிடம் சென்றார். தேவன் பல அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இறுதியில் மோசேஸ் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் சிவப்பு கடலுக்கு வந்தபோது வழியில்லை போல தோன்றியது. ஆனால் தேவன் மீண்டும் ஒரு அதிசயம் செய்தார். கடல் இரண்டாக பிரிந்தது. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் அவருடன் இருப்பார். நாம் பலவீனமாக இருந்தாலும் தேவனுடன் இருந்தால் பெரிய காரியங்கள் நடக்கும்.